ஒரு மருத்துவமனையில் ஒரு வயதான நபர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவர் அருகில் எப்போதும் ஒரு காலியான நாற்காலி இருந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவரும் தினமும் அதை நகர்த்தி வைத்துவிட்டு மருத்துவம் பார்த்து சென்றாலும் மறுநாள் அந்த நாற்காலி அந்த இடத்திற்கே வருகிறது. ஆனால் அந்த முதியவரிடம் கேட்கிறார், ஐயா, இந்த நாற்காலி எப்போதும் உங்கள் அருகிலேயே இருக்கிறதே, என்ன காரணம் என்று கேட்கிறார். நாற்காலி எனக்கான ஒருவருக்காக நான் போட்டது, இது எப்போதும் எனக்காகவே இருக்கும் என்று கூறுகிறார். மருத்துவர், யார் அந்த ஒருவர் என்று கேட்கிறார். வாழ்க்கையில் நான் நிறைய மனிதர்களை பார்த்திருக்கிறேன். நான் கஷ்டத்தில் விழுந்தபோது யாருமே என் அருகில் வரவில்லை. ஆனால் அது எனக்கு கோபமும் தரவில்லை. மனிதனின் வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத வருகை வராமல் இருந்தாலும் அதற்காக காத்திருக்கிற அந்த மனசு மனிதத்தன்மை தானே. இது என் மகனுக்கான இடம். அவன் வர முடியாத இடத்தில் இருக்கிறான். ஆனாலும் எனக்கு தோணும், அவன் என்னோடு தான் இருக்கிறான் என்று. அவன் வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கவில்லை. ஆனால் அவனுக்காக நான் காத்திருக்கிறேன். நாம் ஒருவரை நேசிப்பது அவரின் வருகையால் உறுதிப்படுத்தும் விஷயம் அல்ல. அவர் வரட்டும், வராமல் இருக்கட்டும். ஆனால் அவருக்காக காத்திருக்கும் மனசு இருக்கே, சொல்ல வார்த்தை இல்லை. அன்று இரவே அன்று முதியவர் இறந்து போறார். மருத்துவர் வருத்தத்துடன் அவரது குடும்பத்திற்கு தகவல் சொல்கிறார். மகன் கண்ணீரோடு ஓடோடி வருகிறான். இதை கண்ட மருத்துவர் நடந்ததை அவரிடம் கூறுகிறார். அந்த நாற்காலியில் அழுதபடியே அமர்கிறான். மனிதத்தன்மை என்பது பிறருக்கு நாம் என்ன கொடுக்கிறோம் என்பது அல்ல. பிறர் நம்மை காயப்படுத்தினாலும் விட்டு கொடுத்தாலும் நாமே அவர்களை நேசிக்கிற மனசுதான் மனிதத்தன்மை. அன்பு என்பது வருகையால் உறுதிப்படுத்துவதல்ல, காத்திருக்கும் மனசுதான்.